ஹாய் கைஸ். ஸோ நம்ம இப்போ வந்து டீம் டீம் வெஸ்ட் இண்டீஸ் பார்த்துருக்கோம். அப்புறம் டீம் இங்கிலாந்து பார்த்துட்டோம். அப்புறம் அப்புறம் நம்ம டீம் ஆப்கானிஸ்தான் பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டீம் வந்து டீம் சவுத் ஆஃப்ரிக்கா. டீம் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இந்த மாதிரி 2024 வந்து ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆனாங்க. அவங்க வந்து ஜஸ்ட் ஒன் ஷாட் அவே ஃப்ரம் தி ஒன் ஷாட் அவே ஃப்ரம் தி டைட்டிலா இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அவங்க 2025 வந்து WBC ஃபைனல்ஸ் டீம் ஆஸ்திரேலியா தோக்க அடிச்சு அவங்க சாம்பியன்ஸ் ஆனாங்க. வின்னிங் தேர் ஃபர்ஸ்ட் எவர் ICC டைட்டில் ஃப்ரம் த பாஸ்ட் ஃபார் த பாஸ்ட் 20 இயர்ஸ். 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க அப்பதான் 2025 இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டை போய் ஜெயிச்சாங்க. ஒரு மெயின் ஸ்டே ICC டோர்னமெண்ட்டை போய் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்க வந்து இப்போ வந்து அலாங் வித் ஆப்கானிஸ்தானிஸ் அண்ட் கிவிஸ் வந்து அவங்க வந்து குரூப் டில போட்டிருக்காங்க. அவங்க வந்து இப்போ வந்து என்ன கேட்டா மோஸ்ட்லி சூப்பர் ஃபோர்ஸ் குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து காம்படிஷன் இருக்கும் ஃப்ரம் கிவிஸ் அண்ட் ஃப்ரம் தி ஆப்கானிஸ்தானிஸ். இப்போ அவங்க ஸ்குவாடை பார்க்கலாமா? அவங்க ஸ்குவாட்ல யாரெல்லாம் பிளே பண்ண போறாங்கன்னா வந்து இந்த மாதிரி கேப்டன் எய்டன் மார்க்கம், கார்பின் பாஷ், டேவால் பிரேவிஸ், குவிண்டன் டீகாக், மார்க்கோ யான்சன், ஜார்ஜ் லிண்டு, கேஷவ் மகாராஜ், குவேனா மஃபாக்கா, டேவிட் மில்லர், லுங்கி கிரி, Andrich Nokia, Kigisa Rabada, Ryan Rickelton, Jason Smith and Tristan Stubbs. எனக்கு போல இங்க ஒரே கொஸ்டின் என்னன்னா, ஒய் நோக்கியாக்கு போல அவங்க வந்து ஒட்டினியல் பார்ட்மேன் கூட ஸ்குவாட்ல சூஸ் பண்ணியிருக்கலாம். ஒட்டினியல் பார்ட்மேன் தான் இந்த மாதிரி இப்பதான் முடிஞ்ச டீம் இந்தியா டீம் சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரீஸ் வந்து இருக்கே ஹையஸ்ட் விக்கெட்டுக்கு ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா வந்து பார்ட்மேன் தான். ஆனா அதுக்கப்புறம் அவர் டெத்தோ ஓவர்ஸ்லயும் சூப்பரா போட்டாரு. ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி பார்ட்மேன் ஸ்குவாட் டிராப் பண்ணிட்டு நாக்கியா சூஸ் பண்ணாங்க. நாக்கியா வந்து அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி பால் ஸ்விங்கோ ஆகாது, அவர்கிட்ட வந்து வெரைட்டி எதுவுமே இல்லை, ஒரே இதுதான் ஸ்பீட் கன் மாதிரி ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி 150 போடுவாரு, ஒரு துப்பு வந்து போடுவாரு அவுட். அது மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் வந்து இது மாதிரி ஸ்குவாட்ல வந்து இது மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் வந்து இது மாதிரி ரிக்கல்டனை சூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்குவாட்ல ஒரு சேஞ்ச் பண்ணி அலைன் ரிக்கல்டனை சூஸ் பண்ணாங்க அவங்க ஸ்குவாட்ல. ஸோ நம்ம இப்போ அவங்க வந்து அவங்களோட பிளேயிங் லெவன் பார்க்கலாமா எந்த மாதிரி இருக்குன்னு. அவங்க வந்து ஓப்பனர்ஸ் வந்து கேப்டன் மார்க்ரம் அண்ட் கீப்பர் குவிண்டன் டீகாக்கா தான் வச்சுன்னு போவாங்க. என்ன கேட்டா அவங்க ஒரு சேஞ்ச் பண்ணும். உங்க ரயன் ரிக்கல்டனையும் டீகாக்கு ஓப்பனிங் அமுச்சு விட்டுட்டு மார்க்கரம் at 3 அமிச்சாங்கன்னா செட் ஆகும். ஏன்னா போத் ரயன் ரிக்கல்டன் அண்ட் குவிண்டன் டீகாக் வந்து SA20 வந்து செம ஃபார்ம்ல இருந்தாங்க. டீகாக் பிளேட் ஃபார் சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப், where Deacock's team went on to win the SA20 title. And Ryan Rickelton வந்து இந்த மாதிரி பிளேட் ஃபார் MI Cape Town வந்து இந்த மாதிரி குவாலிஃபை ஆக முடியல. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி குவிண்டன் டீகாக் finished as the highest run scorer of the tournament, scoring 390 runs, and Ryan Rickelton finished as the third highest run scorer with 337 runs. செகண்ட்ல இருந்து டெவால் பிரேவிஸ் இருக்காரு. ஸோ அவங்க டாப் 3 எல்லாமே ஸ்குவாட்ல சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கேட்டால் ரயன் ரிக்கல்டன் அண்ட் குவிண்டன் டீகாக் தான் ஓப்பனிங் வரும், அலாங் வித் மார்க்ரம் at 3. ஏன்னா டீகாக் ரிக்கல்டன் 2 பேருமே அடிப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் மார்க்ரம் கொஞ்சம் ஷீட் ஆங்கர் ரோல் பிளே பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்பர் 4ல டெவால் பிரேவிஸ் அவர் வந்து அடிப்பாரு.
ஸோ டாப் ஃபோர் செட்டு. ஸோ டாப் ஃபோர் செட்டு. அப்புறம் நம்பர் 5ல மில்லரு, நம்பர் 6ல ஸ்டப்ஸ், அப்புறம் 7ல வந்து இந்த மாதிரி 7ல வந்து இந்த மாதிரி ஜார்ஜ் லிண்டே, நம்பர் 8ல வந்து கேஷவ் மகாராஜ், நம்பர் 9ல ரபாடா, 10ல வந்து சாரி நம்பர் 8ல யான்சன், நம்பர் 9ல மகாராஜ், நம்பர் 9ல ரபாடா, 10ல மகாராஜ், 11ல வந்து நாக்கே ஆறு இங்கிடி போலாம். நாக்கே வந்து அவர்கிட்ட வெறும் வெறும் ஸ்பீட் கன் தான் வச்சிருக்காரு. ஆனா ஆனா லுங்கி லுங்கி இங்கிடி வந்து அவர் கொஞ்சம் அந்த டெத் ஓவர்ஸ் கொஞ்சம் ஸ்லோவர் பால்ஸ் எல்லாம் போடுவாரு. அது வந்து இந்தியாவில வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதுக்குதான் அவங்க வந்து அதுதான் அவங்க வந்து லுங்கி இங்கிடிய சூஸ் பண்ணும் ஓவர் நாக்கே. ஸோ அது பிளேயிங் லெவல். நீங்க போலிங் பாருங்க. போலிங் ரபடா, யான்சன் 2 பேரும் பவர் பிளே போட்டுருவாங்க. அப்புறம் லுங்கி வந்து டெத் ஓவர்ஸ் போட்டுருவார். ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் கவர்டு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பின் பண்ணுங்க. ஜார்ஜ் லிண்டே வச்சிருக்காரு. லிண்டே லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் அண்ட் கேன் பேட் ஆல்சோ. அதுக்கப்புறம் வந்து கேஷவ் மகாராஜ் வந்து லெக் ஸ்பின்னர் அவர் போட்டுருவாரு. ஸோ வந்து அவங்கள்ட்ட போலிங் லுக்ஸ் கன் அண்ட் செட்டில் அண்ட் பேட்டிங் டில் 8 வச்சிருக்காங்க வித் ரிக்கில்டன், டிகாக், மார்க்ரம், அதுக்கப்புறம் வந்து பிரேவிஸ், மில்லரு, ஸ்டப்ஸ் அட் 6, யான்சன் அட் 7, ஜார்ஜ் லிண்டே அட் 8, அதுக்கப்புறம் மகாராஜ் அட் 9. 9 வரைக்கும் வாட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் 10 வந்து 10 நாக்கே, 11 வந்து 10 ரபடா, 11 வந்து லுங்கி. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு போனான்னா டீம் சாலிடா இருக்கும். 2024ல அதே முக்கால்வாசி டீம் அப்படியே தான் இருக்கும். ஒரே சேஞ்ச் என்னன்னா டேவிட் பிரேவிஸ் கம்ஸ் இன். ஆனா பிரேவிஸ் பெரிய ஃபார்ம்ல இருந்திருக்காரு. பிரேவிஸ் இந்த மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி ஏசியா 20 ஃபைனல்ல வந்து டீம் வந்து பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் வந்து 5 for 2 இருக்காங்க. அங்கேருந்து ஒரு மெச்சூரிட்டி காட்டி அவர் வந்து ஒரு அன்பீட்டன் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணி டீமோட டோட்டல 157 கிட்ட போய் தூக்கி போய் வைப்பார் டீம் டோட்டல. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ஒரு மேட்ச் வின்னிங் ஒரு மேட்சை வந்து டைட்டா கொண்டு போற நாக் ஆடினாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இது மாதிரி அகேன்ஸ்ட் எம்ஐ கேப் டவுன் வந்து அவர் வந்து அவரும் ரிதர்ஃபோர்டும் வந்து ட்ரெண்ட் போல்ட், ரபடா மாதிரி குவாலிட்டி ஃபாஸ்ட் பால்ஸை ஃபார்மேட்ச் பார்க்காம வாங்குவோம்னு வாங்கினாங்க. வாங்கி இந்த மாதிரி ரிதர்ஃபோர்ட் வெண்ட் ஆன் டு ஸ்கோர் 50 of 16 balls. ஒரு அந்த மாதிரி அடிச்சாங்க பிரேவிஸும் இவங்களும். இப்போ ரெட்டோரியா கேப்டன்ஸ் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போனதுக்கு காரணமே போத் பிரேவிஸ் அண்ட் ரிதர்ஃபோர்ட் தான். ஸோ அவங்க டீம்ல வந்து நீங்க பேட்டிங் டாப்ல இருந்து ஃபயர் இருக்கு வித் டிகாக் அண்ட் ரிக்கில்டன். அதுக்கப்புறம் வித் பிரேவிஸ் அண்ட் இது பிரேவிஸ், மில்லர் அண்ட் ஸ்டப்ஸ் வந்து மிடில் ஆர்டர் லுக் செட்டில்டு. அதுக்கப்புறம் வந்து கீழே போலிங் வந்து லிண்டு, அப்புறம் வந்து கேஷவ் மகாராஜ், அப்புறம் ஃபாஸ்ட் பவுலிங் யான்சன், ரபடா அண்ட் லுங்கி வந்து வந்துருவாரு. ஸோ அவங்க டீம் செட்டு, அவங்களோட டீம் லுக்ஸ் ரியலி செட்டில். அண்ட் என்ன கேட்டா அவங்களும் டாப் 4 குவாலிஃபை ஆகுறாங்க. அவங்களும் என்ன கேட்டா ஃபார் தி சூப்பர் 8 வந்து குரூப் டி வந்து ஃப்ரம் குரூப் டி வந்து இந்த மாதிரி கிவிஸ் வராங்க அண்ட் டீம் சவுத் ஆப்பிரிக்கா வராங்க. அது மாதிரி ஏன்னா
சவுத் ஆப்பிரிக்காவும் ஆப்கானிஸ்தானும் வந்து அவங்க வந்து அகமதாபாத்ல ஆடுறாங்க. அகமதாபாத்ல சவுத் ஆப்பிரிக்கா இது மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் அகமதாபாத்ல தோக்கடி இருந்து பெட்டர் போலிங் வச்சிருக்காங்க, பெட்டர் ஃபாஸ்ட் போலிங் வச்சிருக்காங்க. தட்ஸ் வை வந்து இந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான அகமதாபாத் தோக்க அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி டிவி அவங்களும் அதுக்கப்புறம் அவங்க வந்து கிவிஸ் வந்து அகமதாபாத்ல ஆடுறாங்க. அந்த மேட்ச் பார்த்து அப்துல் பார்க்க சூப்பரா இருக்கும் போது அண்ட் மேட்ச் வந்து அப்டில் கடைசி ஓவர் வரைக்கும் போகும். ஏன்னா போத் கிவிஸ்க்கும் சவுத் ஆப்பிரிக்கன் 2 பேருமே பேட்டிங் இருக்கு, போலிங் வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் டீம்ல வீக்னஸ் 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 பார்த்தோம்னா அது மாதிரி சப்போஸ் அவங்க வந்து நாக்கிய பிளே பண்ணாங்கன்னா வந்து அது வந்து டீமுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகலாம். ஏன்னா நாக்கியெல்லாம் இந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப ரிஸ்க். அவர் அகமதாபாத்ல ஃபயர் ஆகலாம், இல்லைன்னா கூட ஃபயர் ஆகாம கூட போகலாம். ஆனா அவர்கிட்ட பிகஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அவர் வந்து அகமதாபாத்ல 150 கிட்ட போடுவாரு. அது வந்து டபுள் பேரல் கன் மாதிரி நம்மளும் அடிக்கலாம், சேர்த்து ஒப்போனன்ஸும் அடிக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. ஸோ அவங்களுக்கு பெரிய ரிஸ்கே லாக்கே பிளே பண்ணாங்கன்னா மட்டும் தான் வரும். ஸோ அது வந்து டீம் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ மோஸ்ட்லி டீம் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் கிவிஸ் தான் குரூப் டிலேருந்து குவாலிஃபை ஆக போறாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டீம் வந்து டீம் கிவிஸ் தான்.